வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசானில் 23வது தவணை தொகை யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இப்படி பார்த்தீங்கன்னா பல வகையான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ பிரதமர் மோடி அவர்கள் பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகையை இந்த ஜூன் மாதம் 18 ஆல்ரெடி 17வது தவணை தொகை இந்த ஜூன் மாதம் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதுவும் 18வது தேதியிலே. அதே போல் இந்த தவணை தொகை ஜூன் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை 8ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு முன்னதாக வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிஎம் கிசானுடைய தவணை தொகை வந்துருச்சா வரலையா, என்னதான் நீங்கள் செய்யணும்? 23வது தவணை தொகை பெறுவதற்கு மக்கள் செய்ய வேண்டிய பல முக்கியமான தகவல்கள். உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் இந்த 23வது தவணையை பெறணும் அப்படின்னா விதிமுறைகளை தயவு செய்து பின்பற்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேங்க. ஸோ 2000 வந்து விட்டதா, இதை செய்யாதவர்களுக்கு உங்களுக்கு இந்த பிஎம் கிசானில் இந்த தொகை உங்களுக்கு கிடையாது. இந்த இகேஒய்சி இதெல்லாம் முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த தொகை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்பட மாட்டாதுங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் மூலம் வழங்கப்படும் 23வது தவணை மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. நாடு முழுவதும் 9.3 கோடிக்கு அதிகமான விவசாயிகளுக்கு பயனளிக்க உள்ளது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா உதவித்தொகை ஒவ்வொரு ஆண்டும் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. இதில் குறிப்பிட்ட விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் 2000 ரூபாயை பெறுகிறார்கள். ஸோ பிஎம் கிசான் யோஜனாவுடைய பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 4 மாத இடைவெளியில் தலா 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஸோ இதனுடைய மொத்த ஆண்டு பலன் சுமார் 6000 ஆகும். தவணை முறையில் ஏப்ரல் முதல் ஜூலை வரை, ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலும், டிசம்பர் முதல் மார்ச் வரையிலும் இந்த தவணை தொகை உங்களுடைய அக்கௌண்ட்ல செலுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை சென்ற 22வது தவணை தொகை நீங்கள் பெறலாம் கூட 23வது தவணை தொகையை சேர்த்து 2000 + 2000 சேர்த்து 4000 உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இந்த இகேஒய்சி பேங்க் பாஸ்புக் சரிபார்ப்பு இது ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா பிஎம் கிசானில் 23வது தவணை தொகையில் மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இந்த இகேஒய்சி நில அளவை சரிபார்ப்பு எல்லாமே சரியாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து உங்களுடைய ஆதார் எண், மொபைல் எண், பிஎம் கிசானில் இணைக்கப்பட்ட எண் அனைத்தும் ஒரே நம்பராக இருக்கிற மாதிரி செக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் உங்களுடைய டிபிடி டிரான்சாக்ஷனில் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். பண வரவு அங்கே நின்றுவிடும், வராது. இது எல்லாமே ரெடி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படின்றது உங்கள் கையில் கிடைக்கும். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவும் இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. பிஎம் கிசானுடைய தவணை தொகையை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.